வெல்கம் டு மேக்னி மாடல். இன்னைக்கு நாம பார்க்க போற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஸ்வதான் கிரை திட்டம் தான். சோ இந்த திட்டத்தை வந்து எப்ப தொடங்குனாங்க அப்படின்னா 1/1/2016 அன்னைக்கு தான் தொடங்குனாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம். சோ இந்த திட்டத்துல அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இக்கட்டான சூழ்நிலையில இருக்க பெண்களுக்கு மருத்துவ வசதி, அப்புறம் வந்து உணவு உறைவிடம், இது தவிர வந்து மருத்துவ வசதி, அப்புறம் வந்து சட்ட உதவி, இது தவிர வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனநல ஆலோசனை இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். சோ இந்த திட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குறைஞ்சபட்சம் 30 பெண்கள் தங்குற மாதிரி ஒரு இல்லங்கள் அமைச்சிருப்பாங்க. அந்த இல்லங்கள்ல இக்கட்டான சூழ்நிலை இருந்த பெண்களுக்கு உணவு முறையோட வசதி எல்லாமே கொடுக்குறாங்க. சோ இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து மேக்சிமம் 1 வருஷம் தங்கலாம். இதே வந்து மற்ற பிரச்சனைகளால அந்த இடத்துல வந்து தங்குறாங்க அப்படின்னா 3 வருஷம் தங்கலாம். இதே 55 வயசுக்கு பிறகு அந்த பெண்கள் வராங்க வெளியே அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 வருஷம் வரைக்கும் தங்கலாம். ஆனா 60 வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து முதியோர் இல்லத்துக்கு மாற்றப்பட்டிருப்பாங்க. இப்ப சப்போஸ் வந்து இப்ப பெண்கள் கூட குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து பெண்களா இருந்த பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க 18 வயசு வரைக்கும் அவங்க அம்மா கூட தங்கலாம். அதே வந்து ஆண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து 8 வயசு வரைக்கும் அவங்க அம்மா கூட தங்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்வதான் கிரை திட்டம் வந்து இந்தியாவில செயல்பட்டு இருக்கு. இது தவிர பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வதான் கிரை திட்டத்துல நிதியுதவி வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து 60%, மாநில அரசு 40% கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.